ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய மனைவிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டேன், அதற்கு என்ன பரிகாரம்? அது பாவத்திற்குரிய ஒரு விஷயமா என்று கேள்வி எழுப்புகின்றார், சந்தேகம் கேட்கின்றார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், பாவம் தான், அதற்கு பரிகாரம் உண்டு என்று பரிகாரங்களாக 3 விஷயங்களை சொல்கின்றார்கள். அந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகின்றார். அப்போது அந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது முதலாவது விஷயம், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், என்னால் முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடல் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்கின்றார்கள். 2வது கட்டமாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், 2 அடிமையாவது நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கும் அந்த நபித்தோழர், என்னிடத்தில் 2 அடிமைகள் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நானோ ஏழையாக இருந்து வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது 3வதாக 60 ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கும் அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த ஊரிலே மிகவும் ஏழையாக நான் இருக்கின்றேன், என்னால் அதற்கும் சக்தி இயலாது, நீங்கள் சொன்ன 3 விஷயங்களுக்கும் நான் சக்தி செய்ய இயலாதவனாக இருக்கின்றேன், அதன் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரித்தம்பளை தோட்டங்களை பார்க்கின்றார்கள். பேரித்தம்பளத்தை பறித்து மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தேடி பார்த்து நீங்கள் அந்த பேரித்தம்பளங்களை கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். பேரித்தம்பளங்களை அதை போன்று அவர் பறிக்கின்றார். பறித்து விட்டு நபி அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நகரத்திலே, மக்கா நகரத்திலே என்னை விட யாரும் ஏழை என்று எனக்கு தெரியவில்லை, இதை எடுப்பதற்கு நானே தகுதி வாய்ந்தவன் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி அந்த பேரித்தம்பளங்களை அவரே எடுத்து செல்லும் பொழுது நபி அவர்கள் அவரை பார்த்து கண்டு தன்னுடைய கணவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்று ஹதீஸ் சஹீல் புகாரிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைய காலத்தில் அடிமைகள் இல்லை, 2 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடிமைகள் இன்றைய காலத்தில் இல்லை, ஆனால் 60 ஏழைகளுக்கு நாம் உணவளிக்க முடியும், அல்லது தொடர்ச்சியாக 2 மாத காலங்கள் நாம் 60 நாட்கள் நோன்பு நோக்க முடியும். இந்த 2 விஷயங்களில் ஏதேனும் ஒன்று நாம் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய மனைவியிடத்திலே நோன்பு காலகட்டத்தில் நோன்பு நோற்ற நிலையில் இரவு நேரங்களில் நாம் இல்லறத்தில் ஈடுபடலாம். அது ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு நபித்தோழர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பொழுது மக்களிடத்திலே பரவலாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், மனிதன்ற அடிப்படையில் உணர்ச்சிகளை தாங்க முடியாமல் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நபி அவர்களை அதற்கு என்ன மார்க்கம் அனுமதிக்கின்ற இரவு நேரங்களில் வேணாலும் ஒன்று கூடிவிடலாம். ஆனால் நோன்பு நோற்ற நிலையில் பகல் நேரங்களிலோ நீங்கள் மனைவிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டால், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அதற்கு நீங்கள் பரிகாரமாக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் அழகிய முறையிலே வலியுறுத்துகின்றது, அழகிய முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நபி அவர்களே சொல்கின்றார்கள், இன்னபனி ஆதமுடைய ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு மக்களும் காலையிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவனத்தான் இருக்கின்றான். நபி அவர்களும் கூட தொழுகை, லோகர் தொழுகை 4 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக 2 ரக்காத்துகளை மறதியாக தொழுதார்கள். மனிதன்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்களா, இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், அல்லாஹ்வே சொல்றாங்க குர்ஆன்ல, திருமறை குர்ஆன் ஆயத்து இது. நபி அவர்கள் என்ன சொல்கின்றார் மக்களிடத்தில், நானும் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உங்களுக்கு ஏற்படுகின்ற தவறுகள், உங்களுக்கு ஏற்படுகின்ற மறதி எனக்கும் ஏற்படும். அந்த அடிப்படையிலே நாம் நோன்பு காலகட்டங்களில் ஏதேனும் தவறு செய்துவிட்டாலோ அந்த தவறுக்கு பரிகாரமாக இது போன்ற மசாயில் சட்ட திட்டங்களில் நபி அவர்கள் சொல்லி காட்டிய அடிப்படையிலே நாம் பேணுதலாக இருந்து அதற்கு பரிகாரங்களை செய்து அந்த பாவத்திற்கு பரிகாரத்துக்கு ஈடாக நாம் செய்து அந்த நன்மைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நன்மையில் முழுக்க நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணும் கருத்துமாக தவறை பொய் சொல்வதற்கும், அவதூறு சொல்வதற்கும், கேலி செய்வதும் இது போன்ற மற்ற மாதங்களில் நாம் அதிகப்படியே இயற்கையாகவோ அல்லது சில நண்பர்கள் மூலமாக நமக்கு ஏற்பட்டாலும் கூட இந்த ரம்லான் மாதத்தில் ஒரு பயிற்சி கூடமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த ரம்லான் மாதம் முழுக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பயிற்சி கூடம். இந்த 30 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பயிற்சி தான் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இறைவனிடத்தில் பன்மடங்காக அல்லாஹ் கூலித்தரான். அப்பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கின்றான். நபி அவர்களும் ஏராளமான இடத்திலே அழகிய முறையிலே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு, முக்கியத்துவம் என்ன, இதில் தவறு செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் தவறிலிருந்து விலக வேண்டும்.
தவறிலிருந்து விலகி நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொல்றாங்கல்ல, ஃபுத்தியத்தி அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு இந்த மாதத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, மற்ற மாதங்களில் நாம் செய்த தவறுக்கு பரிகாரமாக ஏராளமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். இது போன்ற குடும்ப விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் பரிகாரம் தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தினந்தோறும் ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மில் எழக்கூடிய ஏராளமான சந்தேகங்கள் இருக்கும். வாழ்க்கையில் செய்யக்கூடாத செயல்கள் என்ன, அதிகம் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்குள்ளே நம்ம உள்ளத்திலே ஏராளமான சந்தேகங்கள் இருக்கும். அதற்கு பதிலாக நம்முடைய தளத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழே உரை நிகழ்த்திருக்கின்றோம். இந்த உரை எப்படிப்பட்ட உரையாக இருக்கின்றோம் என்று சொன்னால், இஸ்லாம் கூறும் நவீன தொழில்நுட்பங்களை பற்றி, இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள், இஸ்லாம் கூறும் ஆட்சி முறைகள், இப்படி பலதரப்பட்ட தலைப்பின் கீழே பேச இருக்கின்றோம். இந்த தலைப்பின் கீழ் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழு ஆதாரம் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் என்ன அடிப்படையில் இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விளக்கமும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டுத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இடம்பெறும். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, அதில் மூலமாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.